2024ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கான வீடியோ இது. அதில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் நம்பர் எனக்கு ஃபர்கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க, அப்ளை பண்ண ஸ்லிப்பு ரிசிப்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க எப்படி இந்த அப்ளிகேஷன் ஐடியை கண்டுபிடிக்கலாம், அதன் மூலமாக எப்படி உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதன்முறையாக இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இதுக்கு தேவையானது உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, பாஸ்வேர்டு இது தெரிஞ்சால் போதும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை நீங்களே கண்டுபிடிச்சி ஹால் டிக்கெட் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன் டைம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அந்த ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் பேஜுக்குள்ளே போகும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் வரும். அதில் கரண்ட் அப்ளிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்தெந்த எக்ஸாம்லாம் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணிக்கிறத ஷோ ஆகும். அதில் குரூப் 4க்கு அப்ளிகேஷன் ஐடின்னு சொல்லி 241 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் தான் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி. அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் பேக் வந்தீங்கன்னா அதிலே டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு பேஜில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுங்கிறது வரும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஐடி கேட்கும். இப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்ச அப்ளிகேஷன் ஐடியை அதில் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த்தோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிட்டு கீழே டவுன்லோடுங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4ஓட ஹால் டிக்கெட் இமீடியட்டாக டவுன்லோட் ஆகிரும். அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு அந்த எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜூன் 9ஆம் நடக்கிற அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அதை ஹால் டிக்கெட்டை கொண்டு போய் அட்டன் பண்ணிக்கலாம். அது கூட உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினலோ இல்லை ஜெராக்ஸோ ஒன்று எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட ட்ரிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.